எனக்கு தீமை செய்தா, எனக்கு தீமை தனிப்பட்ட முறையில் பர்சனலாக எனக்கு தீமை செய்தா நான் அவனுக்கும் நல்லது செய்யணும், அதுவும் தண்டனை தான். நான் உங்களுக்கு ஒரு சின்ன நுணுக்கம் சொல்லித்தரட்டா. யாராவது உங்களை கேவலமாக பேசினா, யாராவது உங்களை கேலியாக பேசினா எதிர்த்து நின்று மல்லு கட்டாதீங்க. லேசாக ஒரு சிரிப்பு சிரிச்சுட்டு நகர்ந்துருங்க. அதை விட அவனுக்கு பெரிய தண்டனை உலகத்தில் வேறு எதுவுமே கிடையாது. நீங்கள் உங்களை கேவலப்படுத்துகிறவனுக்கு பதில் சொல்லிக்கிட்டு இருந்தீங்கன்னு வைங்க, வழக்கு நீண்டுக்கிட்டே போகும். உங்களை கேலி பேசுகிறவன்ட்ட மல்லு கட்டினீங்கன்னு வைங்க, இன்னைக்கு முடியாது. லேசாக சிரிச்சுட்டு, இல்லைன்னா இன்னும் கூட சொல்கிறேன், லேசாக சிரிச்சுட்டு தேங்க்யூ அப்படின்ட்டு போயிருங்க. இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நானும் நன்னயம் செய்து, அது தனி மனிதனுக்கு. சமுதாயம்னு வந்துருச்சுன்னா, சொசைட்டின்னு வந்துருச்சுன்னா, கொலையிற் கொடியாரை வேந்தொருத்தல் களைய பிடுங்கி எறிகிற மாதிரி எரிஞ்சிருன்னு. அங்கே நன்னயம் செய்தல் கிடையாது. இங்கே நன்னயம் செய்கிற நீ சட்டம் அங்கேயும் செய்யல. உனக்கு தீமை செய்தால் மன்னித்து விடு, இந்த சமுதாயத்துக்கு தீமை செய்தால் அவனை ஒழித்து விடு. ரெண்டும் பேசியிருக்கார் சார். எத்திக்ஸும் இருக்கு, லாவும் இருக்கு. எத்திக்கல் லா, திருக்குறள் இஸ் எத்திக்கல் லா. எத்திக்ஸ் என்ன தெரியுமா? இண்டிவிஜுவல் தனி மனுஷனை மட்டும் பார்க்கும். லா என்ன பார்க்கும் தெரியுமா? லா தனி மனிதனை பார்க்காது, சொசைட்டியை மட்டும் பார்க்கும். அப்போ தனி மனிதனுக்கும் சொன்னவன், சமுதாயத்துக்கும் சொன்னவன் நம்ம அப்பன் திருவள்ளுவர். அப்போ அவனை எல்லாரும் கொண்டாடணுமா இல்லையா? உங்களுக்கு ஒரு சிம்பிளாக சொல்கிறேன். ஆங்கிலத்தில் ரூல்னு ஒரு வார்த்தை இருக்குல்ல, ரூல், RULE, ரூல், LAW, லா. ரூல் என்பது விதி, லா என்பது சட்டம். ரெண்டுக்கு வித்தியாசம் என்ன தெரியுமா? இப்போது பைபிள் படிச்சிங்கன்னா லவ் தை நெய்பர் ஆஸ் தை செல்ஃப், இது சட்டம் கிடையாது, இது ரூல். உன் அண்டை வீட்டுக்காரனை உன்னை போலவே நேசி என்பது விதி, லா கிடையாது. இட் இஸ் ரூல். யூ லவ் யுவர் நெய்பர், ரூல். டோன்ட் இன்ஜர் யுவர் நெய்பர். உன் அயலானை நேசி, ரூல். உன் அயலானை காயப்படுத்தாதே, சட்டம். காயப்படுத்தினா, இப்போ என்னை பார்த்து யாராவது ஒருத்தன் பொறாமப்படுறான்னு வைங்களேன், என்னை பார்த்து ஒருத்தன் இவ்வளோ கருப்பாக இருந்தாலும் கலையாக இருக்காயா அப்படின்னு ஒருத்தன் பொறாமப்படுறான். கண்மணி ராஜாவே வச்சுக்கோமே. கண்மணி ராஜா என்னை பார்த்து வயிறு எறிகிறாரு, இவ்வளவு கருப்பாக இருந்துக்கிட்டு கலையாக இருக்கானையா, இத்தனை வயசுலேயும் முடி இருக்குதையா, பொறாமப்படுறாருன்னு வைங்களேன். போலீஸில் போய் சொல்ல முடியுமா? போலீஸில் போய் ஏசிட்ட போய், அசிஸ்டன்ட் கமிஷனர் சார், இந்த ராஜபாளையத்தில் ஒரு கவிஞர் கண்மணி ராஜான்னு ஒருத்தர் இருக்கார்ல சார், அவர் என்னை பார்த்து ரொம்ப பொறாமப்படுறார் சார். உன்னை ஏசி என்ன சொல்லுவார் அசிஸ்டன்ட் கமிஷனர்? எங்கள் லேடி கான்ஸ்டபிள் என்னை பார்த்து பொறாமப்பட்டுக்கிட்டு இருக்கா, அதுக்கு நான் என்ன செய்ய? பொறாமப்பட்டால் தண்டனை கிடையாது, ஆனால் பொறாமையில் என் முடியை பிடிச்சி ஆஞ்சா தண்டனை உண்டு. எனக்கு இல்லாத முடி இவனுக்கு எப்படி இருக்கலாம்னு ஆஞ்சிட்டாருன்னு வைங்க, அந்த முடியை பிடிச்சி ஆயிறது எதனால் வந்தது? எதனால் வந்தது? பொறாமையினால தான் வந்தது. பொறாமை உணர்வாக இருக்கிற வரைக்கும் தண்டனை கிடையாது, பொறாமை செயலாக மாறிவிட்டால் தண்டனை உண்டு. உணர்வுக்கும் சொன்னவன் திருவள்ளுவன், செயலுக்கும் சொன்னவன் திருவள்ளுவன். அதனால் எல்லாரும் கொண்டாட வேணும். உங்களுக்கு நல்ல சபை என்பதனால ஒரு விஷயம் சொல்கிறேன். ஒரு அழகான ஒரு பொண்ணை பார்த்து ரசிக்கலாமா கூடாதா? இல்லை சொல்லுங்களேன் சார், ரசிக்கலாம்ல சார்? காவி வெட்டிக்கிட்டு கட்டிக்கிட்டு, காவி வெட்டி கட்டிக்கிட்டு அவரே சொல்லிட்டார் ரசிக்கலாம்னு. ஒரு பொண்ணை பார்த்து ரசிக்கலாமா?
அழகாக இருக்கிறா. சில சில பிள்ளைகள் அழகாக இருக்கிற பிள்ளைய ஒரு சின்ன பையன் இளைஞன் பார்த்தானா இன்னும் குருன்னு பார்க்குற. அவன் உடனே நீ அழகாக இருக்கிற அதான் பார்க்குறேன், கண்ணை நோண்டி விடுவேன். அது இன்னும் சில பிள்ளைய என்னோட உருன்னு பார்க்குற, பட்டிக்காட்டா முட்டாய கடையை பார்த்த மாதிரி. அழகாக இருக்கிற இல்லைம்மா அதான் பார்த்தேன். அந்த பொண்ணு ஏண்டா நீலாம் அக்கா தங்கச்சி கூட பிறக்கலை? ஏன் அழகாக இருக்கிற ஒரு பொண்ணை பார்த்து ரசிக்கிறதுக்கு எதுக்காகடா அக்கா தங்கச்சியோட பிறக்கணும்? ஏதாவது விளங்கி தொலையுதா? ஏன் சார் அழகாக இருக்கிற பொண்ணை ரசிக்கலாம் சார், நான் சொல்லலை சார். இவ்வளோ பெரிய தாடியை வச்சுக்கிட்டு வள்ளுவர் சொல்கிறாரு சார். கண்டு கேட்டு உண்டு உயிர்த்து உற்றறியும் ஒன்றொடியும் ஐம்புலனும் ஒன்றொடி கண்ணே உள. என்ன சார் அது? என்னது? பாலோடு தேன் கலந்தற்றே பனிமொழி வால் எயிறு ஊறிய நீர். என்னது அது? இன்னும் கூட ஆழமாக சொல்லட்டா, அந்த 2 பாட்டு எந்த இயல்ல இருக்கு தெரியுமா? கற்பியல்ல இல்லை, களவியல்ல இருக்கு. களவியலுக்கு கற்பியலுக்கு என்ன வித்தியாசம் தெரியுமா? காதலிக்கிற பருவம் களவியல், கல்யாணம் பண்ணின பிறகு வர்றது கற்பியல். அப்போ ஒரு பொண்ணை தொடுறது, ஒரு பொண்ணை அணைக்கிறது, ஒரு பொண்ணுக்கு முத்தம் கொடுக்கறதெல்லாம் கல்யாணத்துக்கு பிறகுதான் நடக்கணும்னு நம்ம சிந்திச்சுக்கிட்டு இருக்கையில், என் ஐயன் திருவள்ளுவன் அவ்வளோ பெரிய தாடி வச்சுக்கிட்டு காதலிக்கிற போதே அதெல்லாம் செய்யலாம்டாங்கிறான். சார் நீங்கள் திருக்குறள் எடுத்து படித்து பாருங்கள் சார், களவியலில் இருக்குது சார். எந்த குறள்? கண்டு கேட்டு உண்டு உயிர்த்து உற்றறியும். கண்டு கண்ணால் தொட வேண்டாம், கேட்டு காதால் தொட வேண்டாம், உண்டு தொடணும்ல, உயிர்த்து தொடணும்ல. அப்போ தொடுறது தப்பு இல்லை, ரசிக்கிறது தப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு டெவலப் பண்ணிக்கிட்டே போய் கல்யாணம் ஆயிடுச்சா? நீ காதலிச்ச பொண்ணையே கல்யாணம் பண்ணிக்கிட்டியா? உனக்கும் அவளுக்கு எப்படி இருக்கணும் தெரியுமா உறவு? எது மாதிரி இருக்கணும் தெரியுமா? உடம்பொடு உயிரிடை அன்ன, உடம்பொடு உயிரிடை என்ன மற்ற அன்ன. அதெல்லாம் ரசிக்கணும் சார். உடம்பொடு உயிரிடை அண்ணன்னு போடல, உடம்பொடு உயிரிடை என்ன. அதுபோலே மற்ற அன்ன மடந்தையோடு எம்மிடை நட்பு. அப்போ என்ன தத்துவம் சொல்கிறான் தெரியுமா திருவள்ளுவன்? சரீரத்தில் தொடங்கி ஆத்மாவில் கொண்டு போய் முடி. அதான் காதல். சரீரமே இல்லாமல் பிளாட்டோனிக் லவ், டிவைன் லவ், அதை மாதிரி உலகத்தில் பம்மாத்து உலகத்தில் வேறு எதுவும் கிடையாது.